12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளில் மாணவிகள் அதிக அளவில் தேர்ச்சி பெற்றதுடன் ஒட்டுமொத்த தேர்ச்சி சதவீதமும் உயர்ந்துள்ளது. இதற்கான காரணங்கள் குறித்து பள்ளி கல்வித்துறை செயலாளர் மருத்துவர் சந்திரமோகனுடன் எமது செய்தியாளர் அன்பழகன் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் தற்போது வெளியாகியுள்ளது. குறிப்பாக வருடம் போல இந்த வருடமும் மாணவிகள் தேர்ச்சி விகிதம் அதிகமாக இருக்குது. போன வருடத்தை விட இந்த ஆண்டுமே அந்த தேர்ச்சி விகித பெர்சன்டேஜ் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். இது குறித்து முழுமையான தகவலை நம்மிடம் செயலாளர் இருக்காங்க, அவர்கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம், வாழ்த்துக்கள் முதல்ல. ஏன்னா சிறப்பாக போன தடவை விட சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த தொடர்ந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஆகட்டும் எல்லாம் நிறைய பேர் 100% வந்துருக்காங்களே. இப்போ கூடுதலாக இது 100% கொண்டு வரதுக்கு என்ன பிளான்? கடந்த ஆண்டு நம்ம ஸ்டேட் லெவல் அச்சீவ்மெண்ட் சர்வேங்கிற ஒரு பெரிய சர்வே ஆல்மோஸ்ட் 9 lakh சாம்பிள் சைஸ் வச்சு நம்ம பண்ணோம். அந்த இடத்துல எந்த லெவலில் எந்த கிளாஸில் எந்த அளவுக்கு அச்சீவ்மெண்ட்டு அகாடமிக் அச்சீவ்மெண்ட் இருக்குங்கிறது நம்ம அசஸ் பண்ணியிருக்கோம். அந்த கேப்ஸ் சரி செய்கிறதுக்காக நம்ம திறன்ங்கிற ஒரு ப்ரோக்ராமை கான்செப்டுவலைஸ் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். இப்போது அந்த லேர்னிங் கேப்ஸை கடந்த அகாடமிக் இயரில் ஆல்மோஸ்ட் 96% நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம். இது கிளாஸ் 6லேருந்து 9 வரைக்கும் நம்ம இது பண்ணோம். இப்போது அந்த மாணவர்கள் இந்த ஆண்டு 10th வர போகிறாங்க. ஸோ அந்த லர்னிங் கேப்ஸ் இருக்கிறது நம்ம ஓவர் கம் பண்ணதுனால இந்த தடவை இன்னும் பெட்டராக ரிசல்ட் வரோன்னு எதிர்பார்க்குறோம். சார், குறிப்பாக நீங்களும் பல்வேறு திட்டங்கள் எங்கே லாக்காக இருக்குது, எங்கே பிரச்சனையாக இருக்குது, ஒரு சில இடத்துல இது இங்கே இந்த ஸ்ட்ரகிளாக இருக்குது அப்படின்னு நீங்கள் மெயின் பண்ணுறது என்னவாக இருக்குது? இப்போது ஒரு காம்ப்ரஹென்சிவ் ஃபீட்பேக் நம்ம எடுத்திருக்கோம். அந்த ஃபீட்பேக் வச்சு தான் நம்ம இப்போது சிலபஸ் கம்ப்ளீட்டாக ரிவைஸ் பண்ணுறோம். இப்போ ரிவைஸ் பண்ண சிலபஸில் கிளாஸ் 1 to 3 ஃபவுண்டேஷ்னல் கான்செப்ட்ஸ், அது நியூமரசி ஆகட்டும் இல்லை லிட்ரஸி ஆகட்டும், எப்படி கம்ப்ளீட்லி ரீஇமேஜின் பண்ணி ஒரு கிளாஸ் 1 to 3 குழந்தைங்களுக்கு கான்செப்ட்ஸு நல்லா புரிய வைக்கிற மாதிரி நம்ம அந்த டெக்ஸ்ட் புக்ஸு கம்ப்ளீட்டாக ரீடிசைன் பண்ணியிருக்கோம். ஒர்க் புக் அதில் இன்டெக்ரேட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு சாப்டருக்குமே ஒரு வேல்யூ இருக்குது, ஒரு மெசேஜ் இருக்குது, அதில் க்ரியேட்டிவிட்டி இருக்குது, ஹேண்ட்ஸ் ஆன் ஆக்டிவிட்டி இருக்குது, ப்ளஸ் ஒரு ஸ்டோரி மூலமாக நம்ம அதை எடுத்து சொல்ல போகிறோம். ஸோ நல்ல ஒரு கான்செப்டை 4-5 இடங்களில் ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு கான்செப்ட் இன்டர்னலைஸ் பண்ண பிறகு அந்த குழந்தை மறக்க மாட்டான். ஸோ அந்த மாதிரி ஒரு பெடகாஜிக்கல் ஆகட்டும் அகாடமிக் கண்டென்ட் ஆகட்டும் நம்ம கம்ப்ளீட்லி ரீவேம்ப் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபவுண்டேஷனல் லிட்ரஸி அண்ட் நியூமரசி ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ஆண்டு நம்ம சொல்லி கொடுக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறோம். இப்போ கண்டிப்பாக வரக்கூடிய ஆண்டுகளில் 100% அச்சீவ் பண்ணுவீங்க. முயற்சி தொடரும். ஒவ்வொரு ஆண்டுமே இந்த தேர்ச்சி விகிதம் அதிகரித்து மிக விரைவாகவே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அனைவரும் தேர்ச்சி என்ற விதத்தில் வரணுங்கிறதான் அனைவரோடும் எதிர்பார்ப்பாக உள்ளது. கலையுடன் அன்பழகன்.